ஹாய் ஃபேமிலிஸ், இட்ஸ் வினிதா. இன்றைக்கி மோர் மிளகாய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அம்மா வந்து ஒரு 1/2 கிலோ கிட்ட மிளகாய் வந்து எடுத்திருந்தாங்க. அதில் காம்பெல்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா உப்பு சேர்த்து ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கூட மிளகாவில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஜல்லடையில் வந்து அம்மா தண்ணி இறங்குற மாதிரி வச்சுட்டாங்க. இது தண்ணி நல்லா இறங்கினதுக்கப்புறம் ஒரு கிளாத்து வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சுண்டைக்காவும் வந்து நிறையா இருந்தது. ஏன்னா செடியில் அடிக்கடி இப்போலாம் வாரத்தில் ஒரு டைமாவது வந்து சுண்டைக்காய் பறிச்சிடுறோம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா வந்து ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சுருந்தாங்க, வத்தல் போடலான்னு சொல்லிட்டு. இதை நம்ம பழைய சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நீங்கள் காரக்குழம்புலாம் வைக்கிறீங்கன்னா இந்த மோரில் ஊறின இந்த மிளகா அண்டு இந்த மோர் மிளகாவில் ஊறின சுண்டைக்காய் வந்து எடுத்து பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நல்லா அதில் உப்பு, அந்த மோரோட ஃப்ளேவர் எல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா அதெல்லாம் அலசிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி லைட்டாக மத்து வச்சு லைட்டாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க. சுண்டைக்காய் வந்து ஃபுல்லாக தட்டிடக்கூடாது, லைட்டாக அது ஓப்பன் ஆகிற வரையும் தட்டி எடுத்துக்கலாம். ஈஸியாக தட்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நல்லா அதையும் நல்லா தண்ணியில் ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க சுண்டைக்காவை. அதுக்கப்புறம் அம்மா வந்து மிளகாய் வந்து இந்த மாதிரி கீறி போட்டுட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி வத்தல் போடும்போது சில்வர் பாக்ஸில் வந்து போடாதீங்க, ஏன்னா உப்பு போட்டு ஒரு 1 வீக் கிட்ட நம்ம ஊற வைக்க போகிறோம். அந்த உப்பு வந்து சில்வர் பாத்திரத்தில் வச்சுருந்தீங்கன்னா அரிச்சிடும் உப்புலாம். இந்த மாதிரி வத்தல் போடுறப்ப மட்டும் பிளாஸ்டிக் டப்பா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது நாங்கள் வத்தலுக்காகவே இந்த குட்டி பக்கெட் வந்து வச்சுருக்கோம். வத்தல் போடுறப்ப மட்டும் இதை யூஸ் பண்ணிப்போம். மிளகாவும் சுண்டைக்காவும் அம்மா வந்து ஒன்றா ஆட் பண்ணிட்டாங்க. மிளகாய் வந்து ரொம்ப கீறிடக்கூடாது, இந்த அளவுக்கு வந்து கீறி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கீறினோன்னா அது விரலாம் வந்து வெளியே வந்துடும். லைட்டாக மட்டும் கீறி விட்டுக்கோங்க. அது உள்ள உப்பும் மோரும் மிக்ஸ் ஆகிற அளவு 1 வீக் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதில் நான் மோரும் உப்பும் ஆட் பண்ண வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு, சாரிங்க. நீங்கள் வந்து இதில் அது முழுகிற அளவுக்கு வந்து மோரும் உப்பும் வந்து ஆட் பண்ணி 1 வீக் நல்லா அடிக்கடி வந்து குலுக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா ஊற வச்சுட்டு அந்த மோர் நல்லா அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து 1 வீக் வந்து வெயிலில் காய வைக்கணும். டெய்லி காய வச்சுட்டு அதில் லைட்டாக மோர் இருக்கும், அந்த மோர்லேயே வந்து மிளகாய் வத்தலெல்லாம் எடுத்து போட்டு மறுபடியும் நல்லா குலுக்கி விட்டு வைங்க. அப்படியே ஒரு 1 வீக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மோர் வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகிடும், நல்லா காஞ்சி வந்துடும். இந்த வத்தல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து மிளகாய் இருந்துச்சுன்னா, இப்போலாம் வந்து மிளகாய் வந்து ரொம்ப சீப்பாகவே ரேட்டு வந்து வைக்குது. இந்த மாதிரி சீசன் அப்போது நீங்களும் இந்த மாதிரி வத்தல் வாங்கி வச்சுக்கோங்க. வத்தல் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம பழைய சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, காரக்குழம்புலாம் நீங்கள் இதில் வச்சிங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இந்த அளவு வந்து பாருங்கள் மோர் இருக்குது. நம்ம எகைன் காய வச்சு அந்த மோரில் எடுத்து போட்டுகிட்டே இருந்தோன்னா அந்த மோர் ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகிடும். இது வந்து செகண்ட் டே காய வச்சுருந்தேன். இதேமாதிரி நீங்கள் ஒரு 1 வீக் காய வச்சுக்கோங்க. 1 வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா காஞ்சி நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். நம்ம கையில் எடுத்தோன்னா டக்குன்னு வந்து உடையணும். அப்போ வந்து மிளகாய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கவரில் வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிடுங்க. நான் உங்ககிட்ட வறுத்து காமிக்கிறேன். எப்போதும் மாதிரி 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் பழைய சாதத்துக்கு. மறக்காமல் இந்த வத்தல் வந்து ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சின்னதாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா காரமாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சூப்பராக வந்து வறுத்து எடுத்தாச்சு. அன்னைக்கு வந்து நாங்கள் பழைய சாதத்துக்கு இந்த மோர் மிளகாய் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். டாட்டா.